குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு ராம் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரஹீமை மீட் பண்ணினான். ரஹீம் ராமை பார்த்துட்டு கேட்டான், என்னடா உன்னோட லெஃப்டை இவ்வளோ வீங்கி கிடக்கு, உனக்கு சரியாவே பார்க்க முடியலையே, என்ன ஆச்சுன்னு. ராம் உடனே சொன்னான், அது ஏண்டா கேட்குற, சொந்த காசுல நானே சூன்யம் வச்சுட்ட மாதிரி ஆயிடுத்துன்னு. ரஹீம் சொன்னா, எனக்கு ஒன்றுமே புரியல, ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. ராம் உடனே சொன்னான், முந்தா நேற்றுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு போனேன். வாக்கிங்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரச்சேல ஒரு வீட்டுக்குள்ளேருந்து நிறையா பேர் 13 13 13 அப்படின்னு ஷவுட் பண்ணியிருந்தா. அவள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பக்கத்தில் இருந்த கல் மேலெலாம் ஏறி பார்த்தேன். ஆனால் ஒன்றுமே தெரியல. கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணினேன். அப்புறம் நானே நினச்சேன் சரி போகலான்னு. கரெக்டாக அந்த டைம் அவளோட வாலில் ஒரு ஹோல் நோட்டீஸ் பண்ணினேன். அந்த ஹோல் வழியாக அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு நான் பார்க்கறச்சேல அந்த சைட்லேருந்து சடனாக யாரோ ஒருத்தர் என்னோட கண்ணை ரொம்ப ஹார்டாக போக் பண்ணிட்டா. அடுத்த செகண்ட் உள்ளே இருந்தவாலாம் 14 14 14 அப்படின்னு ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு. இதை கேட்டோன்னு ரஹீம் ரொம்ப சிரிச்சான். அவன் ராம் கிட்ட கேட்டான், இன்னொருத்தரோட வீட்டில் என்ன நடந்தா உனக்கு என்னன்னு. நம்ம இன்னொருத்தரோட விஷயத்துல தேவையில்லாமல் மூக்க நுழைச்சாக்க ஃபிசிக்கலாக அடி வாங்குவோமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹார்ஷ் வேர்ட்ஸால் அடி வாங்கிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. அதனால இட்ஸ் பெட்டர் டு மைண்ட் ஆர் ஓன் பிஸ்னஸ். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.